இப்போ இந்த ப்ளூ ஓசன் ஸ்ட்ராட்டஜி, ரெட் ஓசன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமரோட 5 மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொல்லி காமிச்சிட்டேன்றது. சரியா? இப்ப இது பிசினஸ் ஓனரா இருக்கட்டும், இல்ல ஃப்ரீலான்சிங் பண்றவங்களா இருக்கட்டும். இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன். இதே சேம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலயும் பண்றாங்க. சரியா? நான் தமிழ்நாடுன்னு எடுத்திருக்கேன். நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கங்க. புரியுதா? இப்ப சென்னை எடுத்துப்போமா? சென்னை 100 கிலோமீட்டருக்குள்ள நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன். என்ன சுத்தி இன்னும் ஒரு 20 பேர் இருக்காங்க. புரியுதா? இவங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க. இவங்க யார டார்கெட் பண்ணுவாங்க? பிசினஸ் ஓனர டார்கெட் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கும் ஒரு விஷயம் இருக்குன்றது. நான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். 90% கேப் பாயிண்ட் இருக்குன்றது. சரிங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்காதவங்களே மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. சரிங்களா? 2வது வந்து எவ்ரி இயர் லேக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனி உள்ள வருது. சரியா? ஸோ எந்த ஒரு பிசினஸ் உள்ள வந்தாலும், அந்த பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவ. மார்க்கெட்டிங் இல்லன்னா உங்க ப்ராடக்ட்ட விக்க முடியாது அப்படின்னு. என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்ச பீப்பிள் தியரியா படிச்சுட்டு வந்துட்டாங்க. ரூ. 30,000 40,000 1,00,000 கோர்ஸ் ஃபீஸ்லாம் கட்டி தியரியா படிச்சுட்டு வந்துட்டாங்க. தியரியா படிச்சவன் ரியாலிட்டி ஆஃப் லைஃப்ல மாட்டிக்கிறான். எப்படி பிசினஸ் டெவலப் பண்றதுன்னு தெரியல. நான் இப்படி தான் பண்றேன் அப்படின்னு மாட்டிக்கிறான். 1. 2வது ஃப்ரீலான்சிங் பண்றவங்க ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 3000 பண்றவங்களும் மாட்டிக்கிறாங்க. புரியுதா? 3வது இப்படிலாம் இருந்தாலும் ஒரு பக்கம் எவ்ரிடே பிசினஸ டெவலப் பண்றதுக்கு நியூ பிசினஸ் வந்துகிட்டே இருக்குது. சரியா? நியூவான பிசினஸ் வந்துகிட்டே இருக்குதுன்றது. ஏன்னா, இப்ப வந்து இந்தியாவுல வந்து ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. பிசினஸ்ன்றது முன்னாடி பயந்தாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்கேன். நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன்னு. இது பார்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2016ல இருந்து 2026ல இருந்து 30க்குள்ள நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கும். நெறைய மாற்றத்த பார்ப்பீங்கன்றது. எதுக்கு எடுத்தாலும் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும். நெறைய பிசினஸ் இருக்கும்ன்றது. இவங்கலாம் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். மேபி இன்னொரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கூட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பெருசா இருக்கும்ன்றது. ஆனா நியூ திங்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஏஐ வரும். நெறைய திங்ஸ் உள்ள வரும்ன்றது. சரியா? இப்ப மார்க்கெட்டிங் கேப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க பீப்பிள் இடத்துல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம். அவங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்ட்டேன். சரியா? என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. புரியுதா? இன்னொன்னு மெயின் மேட்டர் என்ன தெரியுமா நான் சொல்லட்டா உங்களுக்கு? Instagramல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து கான்டென்ட்ட கிரியேட் பண்றாங்கல்ல. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றது என்னன்னா, கான்டென்ட் கிரியேட் பண்ற பீப்பிள்ஸ்க்கும், பிசினஸ் பண்ற பீப்பிள்ஸ்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ, உங்க கான்டென்ட்ட கிரியேட் பண்ணி அடுத்தவன திட்டி, இத கொண்டுட்டு வரதெல்லாம் சக்சஸ் நடக்காது. புரியுதா? ப்ராப்பரா எஜுகேட் பண்றது தான் கிளிக் ஆயி நிக்கும்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இர்ஃபானோட யூடியூப் சேனல் இருக்கும். சரிங்களா? அவரு கூட ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாருன்றது. சரியா? சக்சஸ் வருமா என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்டென்ட்ல நீங்க ஜெயிக்கலாம். ரியாலிட்டி ஆஃப் பிசினஸ்ல வந்து ஜெயிக்க முடியாது. பிசினஸ்ன்றது ஜோக் கிடையாது. சீரியஸான ஒரு விஷயம். புரியுதா? ப்ராப்பரா இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். காம்படிட்டரோட மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜெயிக்கணும்ன்றது. அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றது தான் ஒரு பிசினஸ்க்கு சக்சஸ குடுக்கும்ன்றது. சரியா? அப்ப நீங்க இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னிய கத்துக்கிட்டாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க இங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் போய் Instagramல போயிட்டு என் ஆடியன்ஸ போயிட்டு நான் இதெல்லாம் பேசி கவர் பண்ண போறேன்னா, ரியாலிட்டில மாட்டிப்பீங்க. 2மே தேவையா தேவையில்லையான்னு கேட்டா தேவைதான்ன்றது. புரியுதா? நீங்க டெய்லியும் 10 வீடியோ போடணும், 20 வீடியோ போடணும்லாம் அவசியம் கிடையாது. வீக்லி 1 போட்டா கூட போதும். இல்ல வீக்லி 3, 2 போட்டா கூட போதும்ன்றது. ஸ்லோவா குரோ ஆகுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாதுன்றது. சரியா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வர்றேன். சரியா? ஆல்ரெடி என் Instagram பீப்பிள்ஸ் என்ன என்னோட காம்படிட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, Instagram மத்த இடத்துல எல்லாத்துலயும் கவர் பண்ணி ஆட்லாம் கொண்டு வந்து நீட்டா பண்ணியிருப்பாங்கன்றது. புரியுதா? நீங்களும் அத பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் ப்ராப்பரா எஜுகேட் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்களோ, அத மட்டும் தான் கரெக்ட்டா கொண்டுட்டு வரணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கும் இருக்கும். இப்ப என்னோட Instagramலாம் நீங்க ஃபாலோ பண்ணி கேட்டீங்கன்னா, 0ல இருந்து ஜெயிக்கிறது எப்படி? மார்க்கெட்டிங் டிப்ஸ் எப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன். புரியுதா? 0ல இருந்து ஜெயிக்கிறது எப்படி? மார்க்கெட்டிங் டிப்ஸ் எப்படி? யாரெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்றத சொல்லிட்டு இருப்போம்ன்றது. புரியுதா? இதெல்லாம் நீங்க உள்ள கொண்டுட்டு வரலாம்ன்றது. அந்த மாரிலாம் இது மாரி நீங்க சொல்லி ஹெல்ப் பண்ணலாம்ன்றது. சரியா? இப்ப ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்றது ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்காங்கன்னா, உங்களுடைய யுஎஸ்பி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எப்படி வேணாலும் நீங்க கன்டென்ட் குடுத்து உள்ள கொண்டு வந்துரலாம். இப்ப பிசினஸா நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில நெறைய இடத்துல ரியல் எஸ்டேட் போகுது. சரியா? அப்ப ரியல் எஸ்டேட் புதுசு கிடையாது. நெறைய தூண்டில் போட்டிருப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பீப்பிள்ஸ்க்கு. சரியா? நெறைய தூண்டில் போட்டு நான் உன் ரியல் எஸ்டேட் பண்ணி தரேன். நான் உனக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி தரேன். நான் உனக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி தரேன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஓனருக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். யார்கிட்ட போறது அப்படின்ற மாரி. புரியுதா? சி இந்த இடத்துல நீங்க எப்படி அவர ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட கொண்டுட்டு வர போறீங்க? நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாரி எப்படி கொண்டு வர போறீங்க? இதுதான் மெயின் மேட்டர். அப்போ சென்னையில வந்து ஆல்ரெடி 20 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்காங்க. 1000 ரியல் எஸ்டேட் ஓனர் இருக்காங்க. எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டரும் ரியல் எஸ்டேட் தான் டார்கெட் பண்றாங்க. அப்ப நாம எப்படி யூனிக்கா திங்க் பண்றது? அப்படிங்கிறது இந்த டெம்ப்ளேட் எடுத்து வச்சு, காம்படிட்டர் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சு, அத விட ஒரு படி மேலா நம்ம போறது தான் கரெக்ட்டான ஒரு விஷயம். புரியுதா? இப்ப என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, குணேஷ் ரெட்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, 100 வில்லாவ விக்கணும். சரிங்களா? ஒரு வில்லா வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, 1,50,00,000 சரியா? பெங்களூர்ல இருந்ததுன்றது. சரியா? ரூ. 1,50,00,000 ஒரு வில்லாவுன்றது. 100 வில்லா விக்கணும்ன்றது. மார்க்கெட்டிங் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, 6 மந்த் மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஒரு பெரிய பட்ஜெட்ட ஒதுக்கியிருந்தாங்க.
ஸோ ஒருத்தருக்கும் கமிஷன் பேஸ் மட்டும் 9 lakhs கிடைக்கும். ஒரு வீட வித்து குடுத்தா 9% வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷன்ஸ் பேசி வச்சிருந்தாங்கன்றது. சரிங்களா? ஸோ இந்த மாரி 9 to 10 lakh வரைக்கும் கமிஷன் பேஸ்டாவே இருந்ததுன்றது. பெர்சன்டேஜ்ல இன்கிரீஸ் பண்ணி வச்சிருந்தாருன்றது. சரியா? இப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட விக்கணும். இப்ப நாங்க கொலாபரேஷன் எப்படி வச்சிருந்தோம்னா, இன்ஃப்ளூயன்சர இன்வைட் பண்ணோம். புரோக்கர்ஸ உள்ள ஆன்போர்ட் பண்ணிக்கிட்டோம் பையர்ஸ்ன்றது. பிளாட்ஃபார்ம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல என் அபார்ட்மெண்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணலாம். அங்கருந்து வாங்குறதுக்கான சான்சஸ் என்ன? இத தாண்டி ஆட்ஸ்லாம் எங்கெங்கலாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது, இவங்களெல்லாம் விட நம்ம அபார்ட்மெண்ட்ட ப்ரமோட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நோட் பண்ணோம். இவ்வளோ அம்யூனிட்டீஸ் இருக்கு, பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு, பொல்யூஷன் கிடையாது, இந்த மாரி இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்ல அப்படின்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எடுத்து, இது ரெட் ஓஷன்குள்ள இருக்கா, ப்ளூ ஓஷன்குள்ள இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அப்ப ஓகே. இந்த மாரி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி யாரும் யூஸ் பண்ணல. இப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு கவர் பண்ணும்போது, வீடு வாங்கணும்னு பீப்பிள் இருக்காங்க பாரு. அவங்க டக்குன்னு கிளிக் பண்ணான். புரியுதா? ஸோ கிளிக் பண்ணி உள்ள வந்து வாங்குற மாரி ஆச்சு. 6 மந்த்ல சோல்ட் அவுட் பண்ணாங்க. ஒரு 3, 4 இது மட்டும் ஹோல்டிங்ல ஆச்சுன்றது. பயங்கரமான ப்ராஃபிட் வந்துருச்சுன்றது. புரியுதா? ஏன்னா எல்லா பக்கட்டும் சேல் நடக்குது. என் ப்ராப்பர்ட்டி 100 இருக்கு. நான் 100 விக்கணும். எனக்கு சீக்கிரமா விக்கணும் அப்படின்னா, மேன் பவர் இன்கிரீஸ் பண்ணணும். யாரெல்லாம் மூலியமா நம்ம விக்கலாம். இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணோம்னா ஒரு 10 ப்ராப்பர்ட்டி விக்கும். இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணா 10 ப்ராப்பர்ட்டி விக்கும். இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ல இருந்தோம்னா ஒரு 10 ப்ராப்பர்ட்டி விக்குன்னு பிரிச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். சரிங்களா? இத தான் அந்த இவென்ச்சுவல் நவ் அப்படின்றத நான் குடுத்தேன் தெரியுமா? உங்க ப்ராப்பர்ட்டிய நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்படிலாம் யூஸ் பண்ணா விக்க முடியும் சார் அப்படின்னு காமிச்சது. சரியா? இப்ப ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அத ப்ளூ ஓஷனா மாத்தணும் நாங்க. சரியா? இப்ப ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன். இங்க நெறைய பிசினஸ் ஓனர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கண்ட்ரி இப்ப துபாய்லாம் எடுத்துங்க டெவலப் ஆயிட்டு இருக்குன்றது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெருசா கிடையாது. மார்க்கெட்டிங்லாம் செம்ம கேப் இருக்குது. புரியுதா? அதுக்குன்னு வந்து நான் உடனே அங்க ஜம்ப் ஆகுறேன்னு போ வேண்டாம். நீங்க இந்தியால இருந்து கூட அங்க பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்னு கூட நான் சொல்லி தரேன் உங்களுக்கு என்னன்றது. சரியா? சோ அது இந்தியாவுல நெறைய ஸ்மால் பிசினஸ் ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராப்பர் வேல நான் சொல்றது ப்ராப்பர் வே. டிஜிட்டல் மார்க்கெட்டர் நெறைய பேர் இருக்காங்க. ப்ராப்பர் வே கிடையாது. தியரி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு பிசினஸ் ஓனர்ட்ட போகும்போது, உங்க பிசினஸ் இங்க இருக்கு. நம்ம இத பண்ணும்பொழுது இவ்வளவு சேல் நடக்கணும் ப்ராப்பரா காட்டுறது தான் ப்ளூ ஓஷன், ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுல பரவாயில்லையேப்பா இந்த பையன் நம்ம ஒரு ஆட பார்த்தோம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட பேர மட்டும் தான் குடுத்தோம். இவன் வெப்சைட்ட வச்சு நம்ம காம்படிட்டர் எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம பிசினஸ் எப்படி தூரம் சக்சஸ் பண்ணலாம். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன? ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன? எப்படிலாம் இத உள்ள கொண்டு வரலாம்னு கிளியரா சொல்ட்டானேப்பா. அப்ப இவன்ட்ட தான் போணும்னு அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. புரியுதா? இதுதான் இருக்குன்றது. காம்படிட்டிங் நீங்க எப்படி மார்க்கெட்ல கொண்டுட்டு வரீங்க? எக்ஸாம்பிள் என்ன மாரி பண்றீங்க? ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் மூலியமாவும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலியமா என்ன மாரி நடக்கும்? அப்படின்னு கம்ப்ளீட்டா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சென்னையில நீங்க இருக்கீங்க. சரியா? ஆ நீங்க ஒரு புதுசா ஒரு பிரியாணி கடைய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரியா? உங்க பிரியாணி குவாலிட்டியா இருக்குது. சரியா? 100 பேர் தான் இருக்கான். நீங்க மட்டும் தான் சென்னையில பிரியாணியே பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதா? நீங்க மட்டும் தான் சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணியே பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 100 பேரும் ஒரே பிரியாணி கடைக்கு தான் வருவான். உங்கள பார்த்து என்ன பண்றான், இன்னும் ஒரு 100 பேர் பிரியாணி கடைய ஓப்பன் பண்ணிட்டான். 100 கஸ்டமர் தான் இருக்கான். 100 பிரியாணி கடை இருக்குது. இப்ப இந்த கஸ்டமர் ஒரு கடைக்கு ஒருத்தனா போவானா? இல்ல ஒரு கடைக்கு 10 பேரா போவானா? இல்ல ஒரு கடைக்கு 50 பேரு, இன்னொரு கடைக்கு 20 பேரு, இன்னொரு கடைக்கு 30 பேருன்னு போவானா? புரியுதா? இது டிபெண்ட் ஆன் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி, பிரைசிங், புரமோஷன் இதெல்லாம் டிபெண்ட் ஆகுறது. இத உங்க யுஎஸ்பி எந்த அளவுக்கு கொண்டுட்டு வருது அப்படின்றது. இது கூட யுபிபி அப்படின்றது. ஸோ, ஆ உங்களுடைய கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திங்க் பண்றது. சரிங்களா? உங்களுடைய கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப நான் என் பிசினஸ் பண்றேன்னா, அந்த இடத்துல உட்கார்ந்து திங்க் பண்ணி பார்க்கணும். நானா இருந்தா அத வாங்குவேனா? அந்த பிரியாணி வாங்குவேனா? என்ன மாரி ஸ்பெஷாலிட்டீஸ்லாம் குடுக்குறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? கண்டுபிடிச்சு கஸ்டமருக்கு ஏத்த மாரி கொண்டுட்டு வர்றது. புரியுதா? இப்ப இப்படி பண்ணும் பொழுது, எவ்வளோ காம்படிட்டர் இருந்தாலும் உங்களாலயும் ஜெயிக்க முடியும். இதுதான் இந்த ரெட் வெர்ஷன்ல இருந்து டக்குனு ப்ளூ வெர்ஷனுக்கு மாறுறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்.